அன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மெசேஜ் நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன். மச்சான் வாய்ஸ் வேற லெவல்ல இருக்குடா. எப்படிடா இந்த மாதிரி இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம இப்படி பேசுறான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் வீடியோ அனுப்பிச்சு விட்டான். டேய் எவடா நீங்க? நான் போஸ்ட் போட்டு ஒரு 2 செகண்ட் கூட ஆகல. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிடுகிடு நான் யூடியூப்ல போயிட்டு வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன். 2 வீடியோவும் இதே வாய்ஸ்ல அப்லோட் ஆயிருக்கு. இப்படி போயிட்டு இருக்கு, வியூஸ் இப்படி போகணுமா? ஆமாப்பா. ஆனா அது எப்படி ஆச்சு என்னங்கிறது தெரியல. நான் ஆக்சுவலா என்ன பண்ணுவேன்னா வீடியோவை டவுன்லோட் பண்ணி போடுவேன், இல்லைன்னா வந்து வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டு யூடியூப்ல ஷெடியூல் எல்லாம் போட்டுட்டு வெளில வந்துருவேன். ஏன்னா பார்த்துட்டே இருந்தா வியூஸ் வராது அப்படி இப்படின்னு சொன்னதுனால வெளில வந்துட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 5K வியூஸ் போயிருக்கு. ஒருவேளை வீடியோஸை இப்படி பேசி போட்டாதான் வியூஸே போகும் போல. என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? இல்ல நான் அப்படிலாம் பேச மாட்டேன். நான் நார்மலா பேசி வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த செட்டிங்ஸ் மட்டும் எப்படி மாத்தணும்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதை நான் அப்படியே மாத்தி விட்டுட்டு அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன். அப்புறம் அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க.